எவ்வளவு நேரம் எப்படி நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவுங்க உயிரே குடுக்கறேங்கறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடியா நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நம்ம. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. கை கீழ இருக்கட்டா? சரிங்க. சுமதி 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 நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். வேற என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. ஆடேங்கப்பா தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டிங்கு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, Dress மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கயே, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணி? ஏதாவது Dress எடுத்து. எஸ் எஸ், பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட்னு உங்களுக்கு. எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி சுமதி, ராஜு சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன்டா சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இது? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930sல இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ, இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? ஏன் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம்.
உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இன் 1930sல எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே, மன்னிச்சிருக்கேன். பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாரன், மிதிலை நகர வீதியில் ராமன் நடந்து செல்லும் போது கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் பார்க்கிறான். சீதையும் ராமனை பார்க்கிறான். இந்த சம்பவத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால், கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் ஒரு சிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். வருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அந்த ராமன் அம்பு விட்டார். அதில் நோக்கம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, வலு இருந்தது. நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை, வலுவும் இல்லை. ஏனென்றால் இவை எல்லாம் வெறும் காகித அம்புகள். இவை எய்தவனின் முட்டாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு.